எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. அறிவுக்கதைகள் 100. கதை 57. நீதிபதியின் மகன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல ஆண்டு பணியாற்றிய நீதிபதி ஒருவருக்கு ஒரு மகன்தான் துணை. அவனை நல்ல முறையில் வளர்த்து பெரிய ஆளாக்க எண்ணினர். தானே சமையல் செய்து மிக எளிமையாக குடும்பம் நடத்தி வேலைக்கும் சென்று வந்ததால் மகனுடைய படிப்பில் தனி கவனம் செலுத்த அவரால் முடியவில்லை. அவனோ ஒழுங்காக பள்ளிக்கு செல்லாமல் கூடா நட்பு கொண்டு நெறி தவறிய செயல்களில் ஈடுபட்டு உல்லாசமாக வாழ்ந்து வந்தான். இதையறிந்த நீதிபதி மிகவும் அதிர்ச்சியடைந்து தன்னைத்தானே வெறுத்து மனம் சலித்தார். பையனும் வாலிபனானான். அவனுடைய தேவைகளுக்கு நிறைய பணம் வேண்டியிருந்தது. ஆகவே அவரை அதட்டியும் மிரட்டியும் பணம் பறித்து வந்தான். இதையெல்லாம் எண்ணி நாள் முழுவதும் துன்பப்பட்டார் நீதிபதி. தன் மனம் வருந்தி உறவினர் சிலரை விட்டு மகனுக்கு புத்தி புகட்ட செய்தார். ஒன்றுமே பலனளிக்கவில்லை. ஒரு நாள் இரவு மகன் தந்தையை அணுகி பணம் கேட்டபோது அவர் அவனை தன் அருகில் அன்போடு அழைத்து மிக நெருக்கமாக அமர்ந்து, தம்பி, என் தந்தை ஒரு புரோகிதர். பரம்பரை சொத்து எதுவுமே கிடையாது. சாப்பாட்டிற்கே ரொம்ப கஷ்டம். புரோகிதம் பண்ணி வந்தால்தான் சாப்பாடு. தெருவிளக்கு வெளிச்சத்தில் நான் படித்தேன். புத்தகங்களை இரவல் வாங்கி தான் படித்தேன். என் செலவுக்கு காலனா கூட கிடையாது. இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்க நீ இப்படி நோட்டு நோட்டா செலவழிக்கிறியே, இது நியாயமா தம்பி என்று கேட்டார் தன் மகனிடம். அதற்கு அவன் உடனே எழுந்து, நீ புரோகிதருடைய மகனாக பிறந்தாய், அதனால கஷ்டப்பட்டாய். நான் நீதிபதியின் மகனாக பிறந்திருக்கிறேன், நினைவிருக்கட்டும் என்று கூறிவிட்டு வெளியேறினான். பாவம், என்ன செய்வார் நீதிபதி? இந்த குட்டி கதையும் அதுக்குள்ள இருக்கிற கருத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த கதைகளை தொடர்ந்து கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.